பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. நான் முன்னாடியே ஒரு பதிகம் சொல்லியிருப்பேன். நல்லவர் எங்கிருந்தாலும் அவர்களை நாடியே சென்று பார்த்திட வேண்டும். நல்லவர் எந்த மதத்தினரானாலும் நம்மவராய் அவரை எண்ணிட வேண்டும். நல்லவர் எந்த ஜாதியினரானாலும் நாம் அவரோடு உறவாட வேண்டும். நல்லவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு நடந்திட வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். நல்லவர் பாதம் பணிந்திட வேண்டும். நலம் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று முன்கூட்டியே ஒரு பதிகம் சொல்லியிருப்பேன். நாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாம் சொல்வதில் ஏதோ தவறு இருந்தாலும் அதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு போனால் நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் நடக்கும்னு நிறைய பேர் நியமிச்சிருக்கிறாங்க. எங்கேயோ போகிறாங்க, விரதம் இருக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். தப்பில்லை, அது ஒரு நம்பிக்கை. ஆனால் மகான்களையும் ஞானிகளையும் சித்தர்களையும் நல்லவர்களையும் சென்று சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். ஆகினால்தான் நல்லவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆண்டவனே அடியார்களுக்கு அடிமை என்பது ஒரு சொல்லப்படும். இப்போ நம்ம தற்காலத்தில் கனகம்பட்டி சாமின்னு இருந்து இப்போ சமீபத்தில் சித்தியானார். அந்த இடத்தில் அவர் மறைந்த பிறகு கூட நடக்கக்கூடிய ஒரு அன்னதானமும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்லதும் பிரமிக்க வைக்கிறது. சாதாரண ஒரு மனிதனுக்கு அப்படி நடக்குமா அவருடைய ஆற்றல். அடுத்தது சங்கரலிங்க சுவாமிகள், அடுத்தது திருக்கண்டேஸ்வரம் சிவராம சுவாமிகள், அடுத்தது மேட்டுக்குப்பம் சிவபிரகாஷ் சுவாமிகள், அடுத்தது துறையூர் ரங்கராஜ சுவாமிகள். இப்படி நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். இந்த கலியுகத்திலும் புண்ணியவான்களாக தர்மவான்களாக அந்த இறை சட்டம் மாறாமல் உண்மை வழியிலே சத்தியம் தவறாமல் நீதி தவறாமல் நெறிமுறை தவறாமல் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சென்று பார்த்தாலே ஞானிகள் தரிசனம் சாப விமோசனம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் பார்வைப்பட்டதுமே நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் ஒதுங்கிவிடும் என்பது நான் சொல்வதில்லை. இந்த ரிபிகீதையில் சொல்லப்படுகிறது. திடைஞானி தரிசனமே தேவ பூஜை, திடைஞானி தரிசனமே ஜபதபங்கள், திடைஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடைஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடைஞானி தரிசனமே மேவுதற்கு திரிவிதமா மூலகத்திற்கும் அரிதாம் யாருக்கும் என்று சொல்லுவார்கள். அவருடைய பார்வை பட்டாலே நம்மிடம் இருக்கக்கூடிய முன்வினை என்று சொல்லக்கூடிய கர்ம வினை ஒழியும் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மை, அதை நம்ம நம்பணும். தீயவர்களை சென்று பார்க்கிறோம் ஆனால் ஒரு திருடனிடம் போனால் அதுதான் நமக்கு அந்த புத்தி வரும். ஒரு தவறான வழி செல்லக்கூடியவர்களை கூடும்போது நாமும் தவறு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நல்லவர்களை சென்று பார்க்கும்போது, நல்லவர்களுடைய வார்த்தையை கேட்கும்போது, நல்லவர்களோடு பழகும்போது நம்மை அறியாதவே நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களும் தீய எண்ணங்களும் கண்டிப்பாக விலகும். நாமும் இவர்களைப் போல வாழ வேண்டும், இறையருளை பெற வேண்டும் என்ற ஞானம், அறிவு, தெளிவு அப்போதுதான் பிறக்கும். இது பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக
இந்த செயல்கள் மாறும் என்பதை வள்ளற்பெருமானே சொல்கிறார். ஆகையினால தற்போது இருக்கக்கூடிய மகான்களை சென்று பாருங்கள். நம் மனிதரோடு மனிதர்களாக அவர்கள் உறவாடுவார்கள், பேசுவார்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலைகளை நமக்கு அவர்கள் கற்பிப்பார்கள். நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். மேட்டுக்குப்பம் சிவபிரகாசாமி இறைவனர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளை பல முதியோர்களை வைத்து காப்பாற்றுகிறார். பல அநாத பிள்ளைகளுக்கு படிக்க வைத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். பல மக்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 மக்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார். பல ஆசிரமங்கள் உண்மையான ஆசிரமங்கள் வளர வேண்டும் என்று கட்டிடப்பணிகளுக்கும் உணவுக்கும் வழிவகுக்கிறார். இப்போது நமக்கு கூட 60 மூட்டை அரிசி, 20 மூட்டை சேமியா அனுப்பி வைத்திருக்கிறார். சாமி கொடுத்த அரிசிதான் மக்களுக்கு உணவு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டடப்பணிகளும் செய்து கொடுத்திருக்கிறார். இப்படி பல இடங்களுக்கு நலிந்த ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால், ஏன் நமக்கு கிடைத்ததை நாமே இந்த பணத்தை வைத்து கொண்டிருப்போமே என்ற எண்ணம் கிடையாது. இந்த பணம் என்பது நிலை கிடையாது. நம் வாழும் நிலை கிடையாது. எந்த நேரமும் நாம் இறக்கலாம். இந்த பணத்தை வைத்துவிட்டு என்ன செய்ய போகிறோம்? நல்லதுக்கு பயன்படட்டும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிறார். எல்லோரும் அப்படி இருக்க மாட்டார்கள். எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, ஆசிரமவாசிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த உலகத்தில் உள்ள ஜமீன் பரம்பரையில் வந்த பணக்காரர்களும் சரி, மேலும் மேலும் சேர வேண்டும். இந்தியா முழுவதும் வாங்கினாலும் கூட அடுத்த நாட்டையும் வாங்கலான்ற ஒரு ஆசை வருமே தவிர, உலகில் இதை தர்மம் செய்யணும், இது கிடைச்சது போதும், இதற்கு மேலே என்ன செய்யணுன்றது வராது. நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடியதை அனைத்து பேர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு வரும் என்றால், அந்த ஞானம் உடையவர்களுக்கும் புண்ணிய சிந்தனை உடையவர்களுக்கும் தவம் உடையவர்களுக்குத்தான் வரும் அந்த பற்றற்ற நிலை. நமக்கு இது தேவையில்லை. இந்த பணம் இருந்தால் பணத்தோடு போயிடும், நமக்கு பாவம் தீராது. இந்த பணத்தை எல்லோருக்கும் பயன்படியாக செய்தமையானால் அந்த புண்ணியம் நமக்கு சேரும். அந்த புண்ணியம் தான் நம்ம ஆன்மாவுக்கு துணையாக வரும். இதை அனைவருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. 17 கர்ணன் கதை எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ தர்மம் பண்ணி அவருக்கு அன்னதானம் பண்ணலை, எவ்வளோ தர்மம் பண்ணதுனால அவர் இறக்கும்போது எவ்வளோ அம்பு போட்டும் அவர் சாவலை. இதை நம்ம எல்லாரும் உணர்ந்தது தான். ஆகினால் நம் உடம்பு தர்மத்தால் வந்தது, நம்முடைய வாழ்வு தர்மத்தால் வந்தது, நமக்கு அத்தனை சுகங்களும் தர்மத்தால் வந்தது. அதனால் சிவராமசாமி போல, நந்தி சரவணன் ஐயா போல, சிவபிரகாஷ் சாமி போல, துறையூர் ரங்கராஜ் சாமி போல தர்மம் செய்யுங்கள். வைத்திருக்கக்கூடிய பொருளை மேலும் மேலும் சேர்த்து வைத்து புண்ணியமில்லாமல் ரொம்ப நரகத்துக்கு செல்வதை விட புண்ணியம் செய்து தனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு இருந்தால் போதும் என்பது மீதத்தை இப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் எவ்வளோ பேர் செய்கிறாங்க. இதை போல அனைவரும் அப்படி செய்து அந்த பாவத்தை தொலைத்து புண்ணிய உலகம் செல்ல வேண்டும் என்று நினையுங்கள். என்றென்றும் நீங்கள் அழியாத இறையருளை பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.